ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திவாகர் அவர்கள் மாகாப்பாவுக்கும் நிஷாவுக்கும் செம்மையான ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதுவும் ஆதாரத்தோட கொடுத்த ரிப்ளைவால மாகாப்பா மேல தப்பு இருக்கா அப்படின்னு எல்லா பார்வையும் மாகாப்பா மேல விழுது. திவாகர் இப்ப ரீசெண்டா திரும்ப போயிட்டு மாகாப்பா என்னென்ன வேலை பண்ணாரு தெரியுமா, ஈசிஆர்ல பொண்ணுங்க கூட தப்பா இருக்காரு, ஈசிஆர்ல இந்த மாரி எல்லாம் பண்றாரு, அவரு எப்பயுமே சரக்குல தான் இருப்பாரு, சரக்குல இல்லாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லி திவாகர் திரும்ப மாகாப்பா மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா மாகாப்பா எப்பயுமே விஜய் டிவில எல்லா ஷோவையும் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கப்ப அவரு குடிச்சிட்டு செட்ல இருப்பாருன்றது யாராலையும் நம்ப முடியாத ஒண்ணுதான். ஏன்னா குடிச்சிட்டு அவ்வளவு நேரம் ஒர்க் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 18-19 மணி நேரம் விஜய் டிவில ஷோ ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்ப அவர் குடிச்சிட்டு பண்ணுவாரு அப்படின்றதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒண்ணு. சரி, ஓகே, இதை கூட ஒத்துக்கலாம். அவர் ஈசிஆர்ல பொண்ணுங்க கூட இருக்காரு அப்படின்னு ஒரு மாதிரி தப்பா பேசிட்டு இருக்காரு திவாகர் அவர்கள். இதுக்கு எவ்வளவோ நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீங்க ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக அடுத்தவங்கள தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் கேட்கல. அண்ட் நிஷா அவர்கள் ரீசெண்டா இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. அவன் எப்பயுமே இப்படிதாங்க, அவனை எதுவும் நம்பாதீங்க, அவன் பொண்ணுங்கள்ட்ட தப்பா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இப்போ திவாகர் அவர்கள் நிஷாவை பேசுறாங்க. நான் உங்களை அக்கா மாதிரி தான் பாக்குறேன், நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனையில வராதிங்க, அங்க நடந்த பிரச்சனையில நீங்க கிட்டேயே இல்லை, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம வாண்டடா பேசுறீங்க, உங்களை நான் அக்கான்ற மரியாதையில பேசுறேன், இல்ல உங்களை பத்தி நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன், நீங்களும் நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் நான் சொல்லாம இருக்க காரணம் உங்க மேல உள்ள மரியாதை தான், நீங்க தேவையில்லாம இந்த பிரச்சனையில வராதிங்க, நீங்க மாகாப்பாவுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா தனியா சப்போர்ட் பண்ணியாங்க, என்ன பிளேம் பண்ணி சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிஷா அவர்களை பேசின மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அண்ட் சீக்கிரமே இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், இல்லைன்னா விஜய் டிவியில் இருக்க நிறைய பிரபலங்கள் பேர் அடிபட்டு பாதிக்கப்படும் அப்படின்றது ஒரு உண்மையா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.